ரேவதி, இப்ப ஃபீல் பண்ணி என்ன பிரயோஜனம்? நான் சொல்றப்பெல்லாம் நீ அலட்சியப்படுத்தின. இப்போ உன் வாழ்க்கையே நாசமாயிடுச்சு பாத்தியா? யார் யாரை எங்கெங்க வைக்கணும்னு உனக்கும் தெரியல, உங்க அம்மாவுக்கும் தெரியல. வேலைக்காரங்களை எங்க வைக்கணுமோ அங்கதான் வைக்கணும். கொஞ்சம் இடம் கொடுத்தா இப்படிதான் நம்மளே ஏறி மிதிப்பாங்க. உண்மைதான் சித்தி. அவன அளவுக்கு அதிகமா நம்பிட்டேன். அதான் பிரச்சனை. நீங்க சொன்னப்பெல்லாம் அத பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்திருக்கணும். அப்ப புத்தி கெட்டு போய் நம்பினதுக்கு இப்போ அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. உங்க அம்மா அவனை தம்பி முறை வச்சு கொண்டாடினா, அதான் அவனை அவன் தாய் மாமனா மனசுல நினைச்சுக்கிட்டு உன் கழுத்துல தாலியை கட்டிட்டான். அவன் யாரு என்னங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. ராஜான்னு ஏதோ பேரை சொல்றான். அதுவும் அவன் உண்மையான பேரா இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். கரெக்ட் சித்தி. அவன் எல்லாத்துலயுமே ஃப்ராடு தான். இப்படி ஊர் பேர் தெரியாத ஒருத்தனை மாப்பிள்ளையா ஏத்துக்க வேண்டிய அவசியம் அக்காக்கு என்ன வந்துச்சு? எல்லா விஷயத்திலயும் புத்திசாலித்தனமா இருக்கிறவ இந்த விஷயத்துல மட்டும் எப்படி கோட்டை விட்டானே தெரியல. அவ எடுத்த தப்பான முடிவால இப்ப உன் வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியாயிடுச்சு பாத்தியா? இருக்கட்டும், எல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. ஆனா இனி வேற ஒண்ணு நடக்க போகுது. என்ன சொல்ற ரேவதி? இது வரைக்கும் அவன் நினைச்சத நடத்தினா, இனி நான் நினைச்சத செய்ய போறேன். அவன் சைலண்டா இருந்து அவன் நிஜ முகத்தை காட்டினான்ல, இனிமே இந்த ரேவதி யாருன்னு அவனுக்கு காட்ட போறேன். ஏண்டா இவ கழுத்துல தாலி கட்டணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் அவன் கதற போறான். கரெக்ட் ரேவதி, இப்படிதான் இருக்கணும். அவன் உன் கழுத்துல தாலி கட்டிட்டா நீ அழுதுகிட்டு மூலையில உட்காந்து முடங்கி கிடக்கணுமா? அவனுக்கு திரும்பவும் பதிலடி கொடுக்கணும். அப்பதான் நீ யாருங்கிறத அவன் புரிஞ்சுக்குவான். உங்க அம்மாவும் அவன்தான் உன் புருஷன், அவன்தான் உன் வாழ்க்கைன்னு உன்னை பிரெயின் வாஷ் பண்ண பாப்பாங்க. அதுக்கெல்லாம் நீ அசைஞ்சு கொடுத்துடக்கூடாது. நீ உன் முடிவுல உறுதியா இருக்கணும். அப்பதான் பழி வாங்கி அவனை இந்த வீட்டை விட்டே துரத்த முடியும். ஏய், எல்லாரும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே ரேவதி குழம்பி போயிருக்கா. எல்லாரும் உங்க பங்குக்கு ஏதாவது சொல்லி அவ மனச கலைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? அக்கா, நாங்க என்ன கலைக்கிறது? நீதான் அவ வாழ்க்கையை கலைச்சிட்டியே. பெத்த மகளோட விருப்பத்துக்கு மாறா ஒரு முடிவெடுத்து போயும் ஒரு டிரைவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்க. ரேவதிய பாருக்கா, எவ்வளவு சோகமா இருக்கான்னு. ஒரு கல்யாண பொண்ணுக்கான சந்தோஷம் கொஞ்சம் கூட அவன் முகத்துல இல்ல. அந்த டிரைவர் கிட்ட அப்படி என்னத்தை தான் நீ நல்லது கண்ட? அவனுக்கு ஃபேவரா முடிவெடுத்து இப்படி ரேவதியோட வாழ்க்கையை காலி பண்ணிட்டியே. சந்திரா, நான் எடுத்த இந்த முடிவு இப்ப வேணா தப்பா தெரியலாம். பின்னாடி நான் ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்தேன்னு தெரிஞ்சா நீங்க எல்லாரும் சந்தோஷப்படுவீங்க. நாங்க யாரும் சந்தோஷப்பட போறது இல்லக்கா. நீதான் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டோமேனு வருத்தப்பட போற. சரி, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா ஒரு முடிவே இல்லாம போகும். இப்போ அதை விட ஒரு முக்கியமான காரியம் இருக்கு. ரேவதி, கல்யாணம் ஆன கையோட பூஜை ரூம்ல வந்து விளக்கேத்தணும். வா, வந்து விளக்கேத்து. அம்மா, என்னம்மா நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னோட ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா? விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு எல்லா சாஸ்திர சம்பிரதாயத்தையும் செய்ய சொல்றீங்க. என் வாழ்க்கையே போயிடுச்சு. சாமிக்கு விளக்கேத்தனா மட்டும் என் வாழ்க்கை வெளிச்சம் ஆயிடுமா? தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயங்களை செய்ய சொல்லி என்ன கம்பல் பண்ணாதீங்க. இதை எதையும் செய்யற மனநிலையில இல்ல. இது பாரு ரேவதி, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. நீ விரும்பினாலும் விரும்பலைனாலும் சில விஷயங்களை செஞ்சுதான் ஆகணும். நீ வேண்டாங்கிறதுனால அது எதுவும் மாற போறது இல்ல. உன்னை விளக்கேத்த தானே சொன்ன, அதுக்கே இவ்ளோ கோவப்படுற? நம்ம வீட்ல இதுக்கு முன்னாடி நீ விளக்கேத்துனதே இல்லையா? அது மாதிரி இதையும் நினைச்சுக்கோ. அக்கா, என்ன பேசுற நீ? அப்ப விளக்கேத்துனதும் இப்ப நீ விளக்கேத்த சொல்றது ஒன்னா? ரேவதி தான் முடியாதுன்னு சொல்றாள். அவ இஷ்டத்துக்கு தான் கொஞ்சம் விட. சந்திரா, நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? அவ ஏற்கனவே கோவத்துல இருக்கா.
நீயும் அதுக்கு தூபம் போடுற மாதிரி பேசுற? ரேவதி, அம்மா நான் சொல்றேன்ல, வா வந்து சாமி ரூம்ல விளக்கேத்து. இப்ப என்னம்மா, விலைக்கேத்தணும் அவ்வளவுதானே? இந்த கல்யாணத்துல எனக்கு பிடிக்காத விஷயமா தான் வரிசையா நடந்து வந்துட்டு இருக்கு. இதையும் பிடிக்காமலே செஞ்சுட்டு வந்துடுறேன். அம்மா, உங்க விருப்பப்படி நான் விலை கேட்டுட்டேன். இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? இது மட்டும் தானா, இல்ல இன்னும் ஏதாவது இருக்கா சொல்லுங்க, அதையும் செய்யறேன். இனிமே நீ எதுவும் செய்ய வேண்டாம், போய் ரெஸ்ட் எடுப்போம். இது பாருங்க, நீங்க யாரும் அவ ரூமுக்கு போக வேண்டாம். கொஞ்ச நேரம் அவ தனியா இருக்கட்டும். டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, சரியா? சரிம்மா. ரேவதிக்கு இப்ப என்ன கொன்னுடுற கோவம் இருக்கு. அவ வாழ்க்கைய ஸ்பாயில் பண்ணிட்டேன்னு நினைக்கிறா. அவ நல்லா இருக்கணும் தான் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யறேன்னு அவளுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? அவளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் புரிய வச்சு பழைய நிலைமைக்கு கொண்டு வரணும். அதுக்கான முயற்சியை தான் இனி நான் செய்ய போறேன். மாப்பிள்ள, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கல்யாண மண்டபத்துல என் சந்தோஷத்தை வெளியில காட்டிக்க முடியல மாப்பிள்ள. என் தங்கச்சி பையனா உங்களை மாப்பிள்ளன்னு கூப்பிட்டு இருந்தேன். இன்னைக்கு என் பொண்ணை கட்டிட்டு நிஜமாவே எனக்கு மாப்பிள்ளை ஆயிட்டீங்க. என் மனசு அப்படியே பூரிச்சு போச்சு மாப்பிள்ள. மாமா, ஆனா ஒரு விஷயம், சகல யாருன்னு தெரியாத வரைக்கும் தான் அத்தை பேசாம இருப்பாங்க. இவர்தான் உங்க தங்கச்சி பையன்னு தெரிஞ்சது, இந்த வீட்டுல ஒரு பூகம்பமே வெடிக்கும். ஐயோ மாப்பிள்ள, நீங்க வேற ஏதாவது உளறிட்டே இருக்காதீங்க. ஒரு நல்ல விஷயம் வீட்டுல நடந்திருக்கு, அதை நினைச்சு சந்தோஷப்படுவோமே. நீங்க சொல்றது கரெக்ட் தான் மாமா. எவ்வளவோ சமாளிச்சிட்டோம், இத சமாளிக்க மாட்டோமா? ஆனா ஒண்ணு மாமா, பேரம்பேத்தி கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நம்மளை விட பாட்டி தான் ரொம்ப குறியா இருந்தாங்க. கல்யாணம் முடிஞ்சது எவ்வளவு சந்தோஷமா குதூகலமா போனாங்கன்னு பாத்தீங்களா? இல்லையா பின்ன, எங்க அம்மா தானே இதுல ரொம்ப உறுதியா இருந்தாங்க. சதா சர்வ காலமும் அவங்க சாமியை வேண்டிக்கிட்டே இருந்தாங்க. அவங்க ஆசை நிறைவேறிடுச்சு. பாட்டிக்கு இந்த கல்யாணம் நல்லபடியா நடந்து 2 குடும்பமும் ஒண்ணு சேரணும்னு தான் ஆசை. நீங்க வேணா பாருங்க, அதுவும் கூடிய சீக்கிரத்துல நடக்க போகுது. என்ன மாப்பிள்ள, நாம இவ்வளவு சந்தோஷமா பேசிட்டு இருக்கோம், மாப்பிள்ள எதையுமே காதுல வாங்காம நிக்கிறாரு. ஆமா மாமா, சகலைக்கு நாம பேசுறது எதுவுமே காதுல விழல. ஏதோ டீப்பா திங்கிங்ல இருக்காப்லையே. இருங்க நான் கேக்குறேன். மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள, நாங்க இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம், எதுவுமே உங்க காதுல விழலையா? அப்படி என்ன யோசனை உங்களுக்கு? இல்ல மாமா, அந்த மகேஷ் கல்யாணத்தப்போ திடீர்னு காணாம போயிட்டான். அவன் எங்க போனா என்ன ஆனான்னு ஒன்றும் புரியல. ஆட, இப்ப எதுக்கு தேவையில்லாம அந்த ஒழுக்கங்கட்ட ராஸ்கலை பத்தி பேசிக்கிட்டு? அவன் நம்ம ரேவதிக்கு துரோகம் பண்ண பார்த்தவன். அவனுக்கு இந்த தண்டனை தேவைதான். அவன் எக்கடாவது கட்டி எங்கேயாவது போறான், நமக்கு என்ன வந்துச்சு? ஆமா மாப்பிள்ள, போனவன் அப்படியே தொலைஞ்சிட்டு போறான்னு விடாம அவனை பத்தி எதுக்காக யோசிக்கிறீங்க? இல்ல மாமா, அந்த மகேஷ் எப்படியாவது கண்டுபிடிச்சு ரேவதி முன்னாடி நிறுத்தணும். எல்லாம் உண்மையை சொல்ல வைக்கணும். அப்பதான் என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு அவளுக்கு புரியும். நான் என்னமோ இதெல்லாம் பிளான் பண்ணி அவளுக்கு துரோகம் பண்ணதான் நினைக்கிறான். அவளோட தப்பான ஒப்பீனியனை நம்ம எப்படியாவது மாத்தணும் மாமா. ஏப்பா, இதுக்காகலாமா நம்ம அவனை தேடி போய் கண்டுபிடிக்கிறது? இதெல்லாம் நமக்கு தேவையா? இதெல்லாம் நமக்கு தேவையில்லப்பா. இங்க பாரு, கொஞ்ச நாள் போக போக ரேவதியே ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்தையும் மறந்து போயிடுவா. நீ ஏன் கவலைப்படுற? சமாதானம் ஆயிடுவாப்பா, கவலைப்படாத. மாப்பிள்ள, இப்பதான் ஒரு விஷயமே எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்ன விஷயம் மாமா? நீங்க ஈஸ்வரி கிட்ட மகேஷ் மாயை பத்தி சொன்ன போது அவன் நம்பலாம்னு சொன்னீங்கல்ல? ஆமா. ஆனா நான் போய் அவகிட்ட பேசினப்போ அவ ஒரு விஷயத்த சொன்னா. என்ன சொன்னாங்க? மகேஷ் மாப்பிள்ள கிடையாது, நீதான்னு சொன்னா. மாமா, என்ன மாமா சொல்றீங்க? அப்ப கல்யாணத்துக்கு முன்னாடியே இவர்தான் மாப்பிள்ளன்னு அத்தை பிக்ஸ் பண்ணிட்டாங்களா? ஆமா மாப்பிள்ள, ஏற்கனவே அவன் முடிவு பண்ணி தான் வச்சிருந்திருக்கா.
நீங்க ஏன் மாமா இதை என்கிட்ட முன்னாடியே சொல்ல? உங்க அத்தை தான் இதை யாருக்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு கண்டிப்பா சொல்லிட்டா மாப்ள. இல்லாட்டி போனா சொல்லாம இருப்பேனா? இப்பதான் கல்யாணம் முடிஞ்சு போச்சுல்ல, அதான் சொன்னேன். மாமா நீங்க சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அத்தை ஒருவேளை மகேஷை கடத்திருப்பாங்களோன்னு எனக்கு டவுட்டா இருக்கே. நம்ம கார்த்திய மாப்பிள்ளையாக்க அவங்க ஏன் அப்படி செஞ்சிருக்க கூடாது? சேச்சா, அவ அப்படிலாம் பண்ண மாட்டா மாப்ள. இந்த பையதான் எல்லா விஷயமும் சாமுண்டிச்சு தெரிஞ்சு போச்சுன்னு பயத்துல எங்கேயோ ஓடி ஒளிஞ்சிருக்கான். எனக்கும் ஒரே குழப்பமா இருக்கு. இந்த குழப்பம்லாம் தீரணும்னா இந்த மகேஷ் எப்படியாவது கண்டுபிடிச்சு ரேவதி முன்னாடி நிக்க வைக்கணும். ஏப்பா சகல, அவன் எங்கேயோ இருக்கிறான், எக்கோட கெட்டு போறான். இவ்வளவு நாளா இருந்து டார்ச்சர் பண்ணா இப்ப காணாம போய் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரியா முடிச்சவன் எங்க போய் எங்க ஒளிஞ்சான்னு தெரியல. வர்ற ஆத்திரத்துக்கு அவனை தேடி கண்டுபிடிச்சு அவன் மூக்கும் போகறையில உடைக்கணும். ஏய் காலர் பட்டன் கம்முனாட்டி எங்கடா போன? இருங்க, ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? டென்ஷன் ஆகுது மாமா. மாப்ள விடுங்க, நடக்கிறது நல்லதாவே நடக்கும். விடுப்பா பாத்துக்கலாம். சார் வாங்க ஜோசியரே, வாங்க வாங்க. வணக்கம். உள்ள வாங்க, உட்காருங்க. என்ன விஷயம்? அம்மா வாங்க ஜோசியரே, வணக்கம்மா. உட்காருங்க. சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? என் பொண்ணுக்கு இன்னைக்கு தான் கல்யாணம் முடிஞ்சிருக்கு. தெரியுமா, சொல்லுங்க. இன்னைக்கு 2 பேருக்கும் சாந்தி முகூர்த்தம் வைக்கலான்னு இருக்கேன். அதான் ஒரு நல்ல நேரமா பார்த்து குறிச்சு கொடுத்தா கொஞ்சம் சௌகரியமா இருக்கும். அதுக்கு என்னம்மா, குறிச்சு கொடுத்துட்டா போச்சு. மாமா என்ன மாமா, அத்தை இன்னைக்கு அதிரடியா சாந்தி முகூர்த்தம் வைக்கணும்னு சொல்றாங்க. என்ன மேட்ரு? ஈஸ்வரி எது பண்ணாலும் ஒரு காரணத்தோட தான் செய்வா. பாப்போம் என்ன நடக்குதுன்னு. அக்கா, நீ புத்தியோட தான் பேசுறியா? ரேவதிக்கு கொஞ்சம் கூட பிடிக்காமலே கல்யாணம் பண்ணி வச்ச. இப்போ உடனே அவ கூட சாந்தி முகூர்த்தம்னா அவ எப்படி ஏத்துக்குவா? அவங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டின்னு ஆயிடுச்சு. என்னைக்காவது ஒரு நாள் இந்த சடங்கெல்லாம் நடந்துதானே ஆகணும். அது இன்னைக்கே நடந்தா என்ன? மேடம், எனக்கு இதுல கொஞ்சம் கூட உடன்பாடே இல்லை. இந்த கல்யாணம் ஏகப்பட்ட பிரச்சனையில எங்க 2 பேரோட விருப்பம் இல்லாம தான் நடந்துச்சு. அதனால இதெல்லாம் வேண்டாம் மேடம். ராஜா, என்ன இன்னும் மேடம் மேடம்னே கூப்பிட்டுக்கிட்டு இருக்க? அத்தனை உரிமையோட கூப்பிடலாம்ல. சரிங்க மேடம். பாத்தியா, திரும்பவும் மேடம்னே கூப்பிடுற. அத்தனை சொல்லு. சரிங்க அத்தை. ரேவதி, நீ இங்க ரொம்ப வருத்தத்துல இருக்க. அங்க அந்த டிரைவர் என்னடானா உங்க அம்மாவை கன்வின்ஸ் பண்ணி ஜோசியரை வர வச்சு சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் பார்த்துட்டு இருக்கான். வா, வந்து என்னன்னு கேளு. இல்லன்னா அவன் நினைச்சதை சாதிச்சிருவான். என்ன சித்தி சொல்றீங்க? அந்த டிரைவர் சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்றானா? அவன் எவ்வளவு கேவலமானவனா இருப்பான்னு நான் நினைக்கவே இல்ல. சரி வா, முதல்ல வந்து உங்க அம்மா கிட்ட கேளு. அப்பதான் அவன் அடங்குவான். அம்மா, என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க? இருக்கிற பிரச்சனையில இந்த சடங்கு ஒண்ணுதான் குறைச்சலாம். ஏமா இப்படி என் மனசு புரிஞ்சுக்காம தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க? நானும் மனுஷி தானம்மா. எனக்கும் ஆசா பாசம் உணர்வு எல்லாம் இருக்குன்னு ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? இந்த ஏற்பாட முதல்ல நிறுத்துங்கம்மா ப்ளீஸ். மேடம், நானும் அதை சொல்றேன். இதெல்லாம் வேண்டாம் மேடம். பிரமாதம். அடடடடடா, பிரமாதமா நடிக்கிறியே. புள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலும் ஆட்டி வர்றது இதுதானா? நீயே ஜோசியரை வர வச்சு சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரத்தையும் குறிக்க சொல்லிட்டு இப்ப என்னமா நடிக்கிற? ஐயோ, இந்த நடிப்பு யாருக்கும் வராதுப்பா. இங்க பாருங்க, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. சும்மா தேவையில்லாம என் பேரை இதுல இழுத்து விடாதீங்க. சந்திரா, ராஜா சொல்றது கரெக்ட் தான்.
ஜோசியரை வர சொன்னது நான் தான். இதுல ராஜாக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. அக்கா, இவன் இப்ப மாப்பிள்ளை ஆயிட்டாங்கிறதுக்காக நீ ஓவரா பேசுறியா? இவ ரேவதிக்கு இவ்ளோ துரோகம் செஞ்சதுக்கு அப்புறமும் இன்னும் இவனை எப்படி நம்புறேன்னு எனக்கு புரியவே இல்ல. அம்மா, நீங்க பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நான் இந்த வீட்ல இருக்கணும்னு நினைக்கிறீங்களா இல்ல வெளியில போகணும்னு நினைக்கிறீங்களா? ஏய், எதுக்கு இப்படி பேசுற? நான் செய்யறதெல்லாம் ஓன் நல்லதுக்காக தானே, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? உங்களுக்கு நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன். இந்த சடங்கு முறைகளையும் நான் தானே செஞ்சு வைக்கணும். இனிமே ராஜா தான் உன் புருஷன்னு ஆயிடுச்சு. உன் விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு அவன் கூட குடும்பம் நடத்த பாரு. வீணா முரண்டு பிடிக்கிறதுனால எதுவும் மாற போறதில்ல. ஜோசியரே, அம்மா. நீங்க நேரத்தை குறிச்சு கொடுங்க. சரிங்கம்மா. அம்மா, ரேவதியை நீங்க போஸ்ட் பண்றது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலம்மா. அவ இன்னும் அந்த கல்யாண அதிர்ச்சியில இருந்து மீண்டு வரலமா. அதுக்குள்ள இந்த ஏற்பாடெல்லாம் பண்றது கொஞ்சம் கூட சரியில்லைம்மா. ரோஹிணி, பெரிய மனுஷி மாதிரி பேசாத. எதை எப்ப செய்யணும்னு எனக்கு தெரியும். நீ கொஞ்சம் பேசாம இருக்கியா? அம்மா, பஞ்சாங்கத்தை பார்த்துட்டேன். இன்னைக்கு ராத்திரி 8ல இருந்து 9 மணி வரைக்கும் நல்ல நேரமா இருக்கு. அந்த நேரத்துல நீங்க சாந்தி முகூர்த்தத்தை வச்சுக்கலாம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம் ஜோசியரே. அந்த நேரத்திலேயே சடங்கு வச்சுக்கலாம். சரிங்கம்மா, அப்ப நான் வரட்டுங்களாம்மா? ஒரு நிமிஷம் இருங்க, வரேன். ஆ. ஐயா, ஹனிமூன் போறதுக்கும் நல்ல நேரம் பாப்பீங்களா? இந்தாங்க. நல்லது. அப்ப நான் கிளம்புறேம்மா. வாங்க. அக்கா, இப்ப எதுக்கு இந்த சடங்கு? இவ்ளோ சீக்கிரமே இதெல்லாம் நடக்கணுமா? எல்லாமே சரியானதுக்கு அப்புறம் வச்சுக்கலாம்ல? சந்திரா, இந்த விஷயத்தை இதுக்கு மேல பேச வேண்டாம். நான் முடிவெடுத்துட்டேன். இதுக்கு மேல எந்த மாற்றமும் இல்ல. மாப்பிள, அத்தை, சாந்தி முகூர்த்தத்துக்கான எல்லா வேலைகளையும் நீங்க தான் செய்யணும். சொல்லிட்டீங்கல்ல, எல்லா ஏற்பாடுகளையும் எப்படி அசத்தலா செய்யறன்னு மட்டும் பாருங்க. இந்தாங்க. கொடுங்க. இத வச்சுக்கிட்டு எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிடுங்க, சரியா? சொல்லிட்டீங்கல்ல, எப்படி ஜமாய்க்கிறன்னு மட்டும் பாருங்க. வரட்டா? பாய். மேடம், திரும்பவும் சொல்றேன், இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல இதெல்லாம் வேண்டாம் மேடம், ப்ளீஸ். இல்ல ராஜா, நான் நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவே எடுத்திருக்கேன். நான் சந்திரா கிட்ட சொன்னதுதான் உங்ககிட்டயும் சொல்றேன். என் முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. பாட்டி, அரிசி மூட்டையெல்லாம் எடுத்து போட சொல்லணும். யாரு? மயிலு. ஐயா மயிலு, சொல்லியா? பாட்டி, ஒரு சந்தோஷமான விஷயம். மயிலு, கல்யாணம் தான் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல்ல, அதை விட சந்தோஷமான விஷயம் என்ன இருக்கு? பாட்டி, கல்யாணத்துக்கு பிறகு நைட்டு ஒரு சடங்கு நடக்குமே, அதத்தான் சொன்னேன். நான் சொன்னது புரிஞ்சுதா பாட்டி? யோ, நான் உனக்கு பாட்டி, எனக்கு புரியாதா? நீ வேற விளக்கமா சொல்ற, சொல்லியா? பாட்டி, அதாவது காலகாலத்தில் நடக்கணும்ல, அதான் அத்தை அதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்க. நான் சாந்தி முகூர்த்தத்துக்கான பூ பழம் ஸ்வீட் எல்லாம் ஏற்பாடு பண்றதுக்காக தான் வெளியே கிளம்பிக்கிட்டு இருக்கேன். இரியா கொஞ்சம் பொறுமையா இரியா. என் மருமக சாமுண்டீஸ்வரி இவ்வளோ சீக்கிரம் இந்த நல்ல விஷயத்துக்கு ஏற்பாடு பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையா. ஐயா மயிலு, நீ இதெல்லாம் வாங்குறதுக்கு நீ எங்கேயும் வெளியில போக வேண்டாம். நேரா புறப்பட்டு நம்ம வீட்டுக்கு வா, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறேன். அங்க வரவா? அங்க எதுக்கு பாட்டி வரணும்? எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு, நான் எல்லாத்தையும் போய் வாங்கணும். அந்த வேலையை தாயா சொல்றேன், நீ நேரா நம்ம வீட்டுக்கு வா, எல்லாத்தையும் நான் வாங்கி வைக்கிறேன். சரி பாட்டி, நான் உடனே வரேன். ஓகே? வாயா. என் பேத்தியோட சாந்தி முகூர்த்தத்துக்கு தேவையான எல்லாத்தையும் நானே என் கையால ரெடி பண்ணணும்.
அதுக்குண்டான ஏற்பாடெல்லாம் செய்யணும். என் பேரனுக்கும் என் பேத்திக்கு நடக்கிற நல்ல காரியத்துல என் பங்கும் இருந்தே ஆகணும். ஐயா முருகா, நீதாயா துணை இருக்கணும். முதல்ல எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். டிரைவர், இப்படி அநியாயமா என் தங்கச்சி வாழ்க்கையை பாழாக்கிட்டியே. அவ உனக்கு என்னதான் துரோகம் செஞ்சா? உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா? அதான் அவ செஞ்ச தப்பா? அந்த மகேஷன் நீங்க தான் கருத்தை வச்சுட்டு ஏதோ டிராமா பண்ணிட்டு இருக்கீங்க. அக்காவுக்கு பிடிச்ச மாப்பிளைய கல்யாணம் பண்ணி வைக்காம இப்படி பண்ணிட்டீங்களே, உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? ஏய், எதுக்காக இப்ப மாப்பிள்ளை கொடுத்துட்டீங்க? இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சது உங்க அம்மா. போய் அவளை திட்டுங்க. என்னப்பா நீங்க இவனுக்கு சப்போர்ட்டா? அம்மா தான் இவனுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு பார்த்தா இப்ப நீங்களும் அந்த லிஸ்ட்ல சேர்ந்துக்கிட்டீங்களா? என்ன அவன் பேசிட்டு இருக்கீங்க? அவர் இந்த வீட்டு மாப்பிள்ளை, கொஞ்சம் மரியாதையை பேசுங்க. ஆமா, இவன் சீட்டிங் பேரொழி தானே. இவனுக்கு இந்த மரியாதையே அதிகம் தான். ஏய், இவரை யாருன்னு நினைச்சீங்க? இவன் என்ன பெரிய கலெக்டரா? ஆஃப்டர் ஆல் ஒரு டிரைவர் தானே. ஒண்ணு, இவர் யார் தெரியுமா? இவர் யார் தெரியுமா? இவர் ஆமா. யார் தெரிஞ்சா